அதை கேட்க மாட்டேன் உனக்கு சார் 8 சொல்லிட்டு அங்கேதான் தீடைக்கு தான் போக பாக்குறாரு. தீடைக்கு போலாம்னு நினைச்சவங்க தடை செய்யப்பட்ட சர்வதேச கடல் எல்லையில் தென்பட்ட வெளிநாட்டவர். கடல்ல நீந்தி எங்க சார் போக ட்ரை பண்றீங்கன்னு தடுத்து நிறுத்திய மீனவர்கள். ராமேஸ்வரம் கடலில் நீந்தி சென்ற வெளிநாட்டவரை பிடித்த போலீசார். யார் இவர், என்ன நடந்திருக்கின்றத விரிவா பார்ப்போமாக. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடல்ல வெளிநாட்டை சார்ந்த ஒருத்தர் கடல்ல நீந்திட்டு இருக்கிறத மீன் பிடிக்க வந்த மீனவர்கள் பார்த்திருக்காங்க. மீனவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில ராமேஸ்வரம் மெரைன் போலீசார் அவரை பிடிச்சு விசாரணையை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. வெளிநாட்டு ஆசாமியா தெரிஞ்ச அவரை பிடிச்சு விசாரிக்கும் போது அவரு அமெரிக்காவை சார்ந்தவருன்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. ஃப்ளைட் டிக்கெட், பாஸ்போர்ட்னு எல்லாமே வச்சிருந்திருக்காரு. போலீஸுடைய விசாரணையில அமெரிக்க நாட்டை சார்ந்த லூசிஃபர் அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. இவர் கடந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி டெல்லிக்கு வந்து இறங்கி இருக்காரு. பின்னர் ஆன்மீக பயணமா ராமேஸ்வரத்துக்கு வந்தது தெரிய வந்திருக்கு. ராமேஸ்வரத்துக்கு வந்த இவர் இந்திய கடல் எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ராமர் பாலத்தை கடல்ல நீந்தி போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ராமர் பாலத்தை பார்க்க நான் கடல் வழியாவே ஸ்விம் பண்ணி போய் பார்க்க போறேன்னு இவர் சொன்ன விஷயத்தை கேட்டு அங்க இருந்தவங்க மறந்து போயிட்டாங்க. சர்வதேச கடல் எல்லை அருகே இருக்கிறதுனால தனுஷ்கோடி கடல்ல வெளிநாட்டை சார்ந்தவங்க நீந்தி போறதுக்கு தடை விதிக்கப்பட்டதா கூறப்படுது. இதனால கடல்ல இவர் நீந்தி போக கூடாதுன்னு அவருக்கு எச்சரிக்கையை தெரிவித்து அவரை திருப்பி அனுப்பியதா சொல்லப்படுது. இதனிடையே ராமர் பாலத்தை பார்க்கறதுக்காக வெளிநாட்டை சார்ந்த ஒருத்தர் கடல் மூலியமாவே ஸ்விம் பண்ணி போக முயற்சி பண்ணது பரபரப்பை அந்த பகுதியில் உருவாக்கி இருக்கு. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.